என் காலத்துல மட்டும் இல்ல, எனக்கு அப்புறம் என் பசங்க காலத்திலயும் சீரு சினத்தன்னு எதுக்காக வந்து நிக்க கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதம்னா தட்டை மாத்திக்கலாம். என்ன தட்டை மாத்திக்கலாமா? நீங்க தட்டை மாத்திக்கிறதுக்கு பதிலா என் பொண்ணு தலையில நெருப்பள்ளி கொட்டுங்க. கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு அப்புறம் எப்படி அமைதியா இருக்க சொல்ற? உனக்கு இவர் கல்யாணம் பண்ணி வைக்கல, உறவ அத்து விட்டு போ சொல்றாரு. ஏய் வாய் மூடு. இத்தனை பேர் இருக்க சபையில ஒரு ஆம்பளை கிட்ட சரி சரமா பேசிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அதுக்காக மா கொஞ்சம் அமைதியா இருமா. அப்பா என்னப்பா இது? நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் கேக்குறேன் தானப்பா சொன்னேன். உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்க சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படிப்பை கூட உங்களுக்காக தூக்கி போட்டேன்ப்பா. ஆனா குடும்பத்துல இருக்கிற உறவை அத்துக்கணும்னா எப்படிப்பா? எப்படின்னா இத நான் முடிவு பண்ணணுமா இல்ல நீ முடிவு பண்றியா? நீங்க தானப்பா முடிவு பண்ணணும். ஆனா இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லப்பா. எது நியாயம் எது அநியாயம்னு எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்றத கேட்க முடியுமா முடியாதா? கேக்குறேன்ப்பா, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்ப்பா. அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன மல்லிகா? அண்ணே, அப்ப ஒத்துக்குவா, அது ஏன் பொறுப்பு. நீ என்ன சொல்ற? நான் போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா சொல்லு. அண்ணே, அது வந்து என்னன்னா ஒத்துக்கிறேண்ணே. உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தர்றேன். நல்லா யோசனை பண்ணிட்டு வந்து அப்புறம் முடிவு சொல்லு. போய் பேசிட்டு வா போ. மல்லிகா வா போய் பேசிட்டு வருவோம். சரிங்க அண்ணே. போ. யோ வாயா. ஆ